ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிம்பனி அப்படின்ற ஒரு சைட் தான் வந்திருக்கும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 4 கிலோமீட்டர்ல ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. 89 சென்ட்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் வந்து 21 பிளாட்ஸ் தான் இருக்கு. வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் போற அவுட்டர் ரிங் ரோடு எக்ஸாக்டா சைட்ல இருந்து பார்த்தோம்னா 50 மீட்டர் தான். ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல நீங்க கிளம்பக்கம் பஸ் ஸ்டாப் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே நமக்கு வந்து வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்கு. நியூ ஆம்னி பஸ் ஸ்டாப் வந்து நம்மளுடைய சைட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஆன் அந்த சர்வீஸ் ரோட்ல அது வந்து இன்னும் சீக்கிரத்துல ஓபன் பண்ண போறாங்க. அதாவது 21 பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. மற்ற சைட்ஸை பொறுத்த வரைக்கும் 4000 ரூபாய் 3800 ரூபாய் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். சூப்பர். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 80% அளவுக்கு லோன் கிடைக்கும். நம்மளுக்கு பிரைஸ் கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரைஸ் இங்க கொடுக்க போறாங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா, தாம்பரத்துல ஒரு நல்ல சைட்ல ஒரு நல்ல பிரைஸ்ல ஒரு பெஸ்ட் சைட்ல வந்து வாங்கினோம்னா உங்களுக்கான வீடியோ தான் சொல்லலாம். என்னடா ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னே சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரல கைஸ். ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட்டு பார்க்க தான் கைஸ் ஆக்சுவலாக வந்திருக்கோம். சிம்பனி அப்படின்ற ஒரு சைட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். வாங்க அப்படியே சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டியான ஒரு சைட் தான் சொல்லலாம். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியான ஒரு சைட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது 21 பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்பர் ப்ளே ஆகும். எனக்கு எதுவுமே தெரிய வேணாம், எனக்கு தாம்பரத்தை டக்குன்னு ஒரு வீடு வாங்கணும்னா இல்லை எனக்கு கம்யூனிட்டிஸ் தெரிஞ்சு தான் நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கான்டெக்ட் பண்ணி நான் வந்து புக் பண்ணுவேன்னா வெயிட் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸில் நீங்கள் கிளம்பக்கம் பஸ் ஸ்டாப் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 மினிட்ஸில் போயிடலாம். அதே டைம் மெயின் நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சபர்பன் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஆக்சசிபிலிட்டிக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து ட்ரைவில் போயிடலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பையில் இருக்கிறத நம்மளோட சைட்டோட ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். நிறைய இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்தர் டீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தாம்பரத்தில் ஒரு நல்ல சைட்டில் ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டு சைட்டில் வந்து வாங்கினோன்னா உங்களுக்கான வீடியோ தான் சொல்லலாம். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இங்கே என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்குது, அதே டைம் ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் இங்கே கொடுக்க போகிறாங்க. அது என்ன மாதிரி ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இந்த ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கைஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஹாய்னா உங்கள் நேம் சொல்லுங்கள், நம்ம சைட்டோட நேம் சொல்லுங்கள், நம்ம சைட் எங்கே லொக்கேட் இருக்கா, நம்ம சைட்டில் என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஹாய் வணக்கம், என் பேர் சாலமன். நான் வந்து தாம்பரத்துலேருந்து ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து பேசுகிறேன். தாம்பரம் ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய சிம்பனி அப்படின்ற ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கிறோம். இப்போ நியர்பை தாம்பரம் அப்படின்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 4 கிலோமீட்டர்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த சைட் பார்த்தோம்னா நம்ம வந்து வண்டலூர்ல இருந்து 6 கிலோமீட்டர், வண்டலூர் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்குது. பூந்தமல்லியில இருந்து வரணும் எக்ஸாக்டா ஒரு 20 மினிட்ஸ் டிராவல்ல நம்ம பைபாஸ் பக்கத்துலயே பூந்தமல்லியில இருந்து வந்துடலாம். ஸோ ஏர்போர்ட்க்கு இங்க இருந்து ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆயிடலாம். ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் இன் ஃபியூச்சர்ல வரப்போற பரந்தூர் ஏர்போர்ட்டுமே இங்க இருந்து ஒரு 25 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆகுற மாதிரி தான். அதே மாதிரி நம்ம சைட்ல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் இருக்குன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சுவலா இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 89 சென்ட்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் வந்து 21 பிளாட்ஸ் தான் இருக்கு. 21 பிளாட். ஆமா, இந்த 21 பிளாட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் இங்க டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம 21 பிளாட்ஸ் தான் நம்ம பண்ண முடிஞ்சது. சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்ட்ல நம்ம அந்த பிளாட்ஸ் நம்ம டெவலப் பண்ணிருக்கிறோம். இதுல வந்து 24 ஃபீட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். 2 என்ட்ரன்ஸுமே உங்களுக்கு வந்து 24 ஃபீட்ல உள்ள என்ட்ரி ஆகுது. இங்க இருந்து நியர்பை பாத்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர்ல, அதாவது வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் போற அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. நம்ம சைட்ல இருந்து இந்த பாத்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எவ்வளவு நியர்பைல இருக்கு, என்னென்ன மாதிரி காலேஜ்? இங்க பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே நமக்கு வந்து வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்கு. இது இல்லாம சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு. நியர்பைல ஒரு 2.2 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து சான் அகாடமி இருக்குது. ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்சிசி காலேஜ் ஒரு 4.5 கிலோமீட்டர்ல எம்சிசி, இது இல்லாம சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம நியர்பைல ஒரு 1 கிலோமீட்டர்லயே இருக்குது. இது இல்லாம உங்களுக்கு வந்து கிரசன்ட், அதுவுமே ஒரு 6 கிலோமீட்டர்ல. ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம்ல உங்களுக்கு இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸே கிடையாது. ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பார்வதி ஹாஸ்பிட்டல் இருக்கு,
இது இல்லாமல் அன்னையருள் ரொம்ப நியர்பையில் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே அன்னையருள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸு இங்கே பஞ்சமே கிடையாது. நிறைய கிளினிக்ஸ் இருக்குது நியர்பையில். தாம்பரமில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே அவைலபிள். இப்போ தாம்பரம் ஜங்ஷனை வந்து கிட்டத்தட்ட 1000 கோடியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது 4.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது இல்லாமல் நியூ ஆம்னி பஸ் ஸ்டாப் வந்து நம்மளுடைய சைட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல அந்த சர்வீஸ் ரோட்ல அந்த பைபாஸ் ரோட்லயே அமைஞ்சிருக்கு. அது வந்து இன்னும் சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் போது அதுக்கு நடுவில் தான் அந்த 1.5 கிலோமீட்டரில் நம்ம சைட்ல இருந்து அமைய போகுது. அது ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அது ஓப்பனிங்க்கு மட்டும்தான் வெயிட்டிங். ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட சைட் வேற லெவலில் இருக்கும். அது இல்லாமல் இமிடியேட்டாக வீடு கட்டுறவங்களுக்கு ஏற்ற சைட்டு சுற்றி சரௌண்டிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ஒரு நியர்பை ஒரு பெரிய கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. 5500 rupees per square feetக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொறுத்த வரைக்கும் 4800 ரூபாய் இந்த மாதிரி. நம்மளுடைய ப்ரைஸ் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எண்டிங்கில் நம்ம சொல்ல போகிறோம். உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். இம்மிடியேட்டாக உங்கள் கையில் ஒரு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு இம்மிடியேட்டாக வந்து புக் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக ஒரு பூமி பூஜை போட்டு உடனே வந்து நீங்கள் வந்து வீடு கட்டுற மாதிரியான சைட்டாக தான் இது இருக்கும். அந்த மெயின் ப்ரியாரிட்டியாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா இப்போ வந்துட்டு மழை காலத்தில் கூட வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு தண்ணி பஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ இங்கே எத்தனை அடியிலேருந்து தண்ணி வரும்னா எவ்வளோ நல்லா ஒயிட்டாக இருக்குமா இப்படி அதான மக்கள் கேட்பாங்க. 30 to 40 ஃபீட்லேயே உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே. சூப்பர். ஸோ போர் போட வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஜஸ்ட் கிணறு எடுத்தாலே நமக்கு ஒரு வந்து தண்ணியோடைய நீங்கள் ஒயிட்டாக கேட்டீங்க பியூரிட்டியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஃபுல்லி காம்பவுண்டட் வால். காம்பவுண்ட் வால் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா காங்கிரீட்ல நம்ம பண்ணிருக்கிறோம். நார்மலா சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு காம்பவுண்ட் வால் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த காம்பவுண்ட் வால்ஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே காங்கிரீட்டில் போட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். இது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து சோலார் பவரில் இயங்குற மாதிரி கொடுத்துருக்குறோம். பவர் கட்டா சோலார் பவர் லைட். இது இல்லாமல் எல்லாத்துலேயும் அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்கோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் சொல்லலாமா? ஆக்சுவலாக வந்து இது சஸ்பென்ஸ்ன்னு சொல்லி சொன்னீங்க. அது மக்களுக்கு வந்து ரிவீல் பண்ண முடியுமா? அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நான் இங்கே வாங்கலாம்? கண்டிப்பாக எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க நம்ம வந்து 3600 rupees per square feet. ஆக்சுவலாக என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனியோட ஒரு ப்ராஜெக்ட் இங்கே வந்து தாம்பரத்தில் அதுவும் மெயினான இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ப்ளஸ் மக்களோட விருப்பம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க அதை நிறைவேற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ப்ரைஸிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டீங்க. ஸோ நிறைய மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து டக்குன்னு வாங்கணும், பட் என்கிட்ட கொஞ்சம் கேஷ் தான் இருக்குது, லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளோட சைட்டை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா எத்தனை பர்சன்டேஜில்? அதுதான் உங்களுடைய முன்பணம் ஒரு 7 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். ஓகே. மீதி எல்லாமே நம்ம வந்து லோனில் போய்க்கலாம். ஒரு 70 to 80% வரைக்கும் நம்ம லோன் கொடுக்கலாம். லோன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மேஜர் பேங்க் HDFC அண்ட் SBIயில் நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கிறோம். சூப்பர். ஸோ APF வாங்கியிருக்கிறோம். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 80% அளவுக்கு லோன் கிடைக்கும் நம்மளுக்கிட்ட. நம்ம ஸ்கொயர் ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளாட்ஸோட ரேஞ்ச் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம லோனுடைய வேரியேஷன்ஸ் இருக்கும். வில்லாவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். பிளானிங்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா அப்ரூவலும் நம்ம வாங்கி கொடுத்து EB ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுத்து வில்லாவும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். வில்லா வந்து இப்போ நம்ம பிளாட் எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 30 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பிளாட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம ஒரு 2 BHK வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி கஸ்டமர். ஓகே, அவங்க எப்படி கேட்குறாங்க? 2 BHK கேட்குறாங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு 50 லட்சம் இருந்தாலே போதும், தாம்பரத்தில் சூப்பரான ஒரு வீடு கட்டிடலாம். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா வில்லா தேடிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வில்லாஸை வந்து நம்ம வந்து 90 daysலேயே நம்ம கொடுத்துடலாம். இங்கே புக் பண்ணுற ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே ரெடி பண்ணி நம்ம வந்து அதை கீயை கொடுத்துடலாம் கையில். அது இல்லாமல் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்கலான்னா நான் வில்லாக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் EB கனெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதுதான் அவங்களோட நீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் ரோடில் ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு வந்து கமர்ஷியல் கவர்மெண்ட்டோட கமர்ஷியல் வந்து அதுக்கான இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. கமர்ஷியல் டெவலப்மெண்ட் பொறுத்த பிளாட்ஸை சுற்றி நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது. கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நடந்துட்டு இருக்குது. தாம்பரத்துக்கு இங்கேருந்து 4.5 கிலோமீட்டர்னா கிளம்பாக்கத்துக்கு வர மெட்ரோ ஸ்டேஷன் 4.5 கிலோமீட்டர். இங்கேருந்து வண்டலூர் ஒரு 4 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ 2 மெட்ரோ. இது இல்லாமல் ப்ரப்போசலில் இருக்கிற ஏர்போர்ட்லேருந்து பரந்தூருக்கு போகிற மெட்ரோ ஸ்டேஷனும் நம்ம குன்றத்தூர் வழியாக தான் போக போகுது. குன்றத்தூர் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஸோ 3 சரௌண்டிங்கில் 3 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்கமிங்கில் இருக்க போகுதுன்றது
எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, நான் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், ஒரு 21 பிளாட்ஸ் தான் இருக்குது. வேகமாக புக் ஆகிடும். அதனால உங்களோட பிளாட்ஸை புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக டீட்டெயில்ஸை வாங்கிட்டு நேராக வந்து புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூண்ணா.